இங்கேருந்து கரடி இங்கே புலி அதிகமாக இருக்கும், நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சொல்லி தான் அனுப்புனாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் ரொம்ப மலைக்கெலாம் போயிடாதீங்க, முன்னாடி இருந்தே குளிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதாவது இங்கேருந்தே இந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்ல, அந்த காட்டுக்குள்ளே நம்ம ட்ரக் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஒத்தடி பாதை மாரி இருக்குங்க, இது ஒரு ஒத்தடி பாதை மாரி இருக்குது. ஆளுக்குள்ளே போட்டு போமா பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இல்லை உங்கள் மாமா கிட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பி கோயில் தான். அதாவது ஒரு டீப் ஃபாரஸ்ட். இது ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்புங்க. இந்த ட்ரிப்புக்கு தான் நம்ம போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இந்த இடத்துக்கு வரணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் பட்ஜெட்டில் எப்படி வரலாம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒன்ஸ் திருநெல்வேலி வந்துடுங்க. அப்படி இல்லை திருநெல்வேலி அங்கேருந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த இடத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அப்படி இல்லை நீங்கள் திருநெல்வேலியில் இருக்குது பக்கத்தில் இருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களோட ஓன் வெஹிக்கிளே போயிடலாம். கரெக்டாக கைஸ் நம்ம வந்துவிட்டோம், அதாவது நம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம். அதாவது இங்கேருந்து இந்த காட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்ல, அந்த காட்டுக்குள்ளே நம்ம ட்ரக் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். போகக்கூடிய இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு ஒத்தடி பாதை மாரி இருக்குங்க, இது ஒரு ஒத்தடி பாதை மாரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். அதாவது எக்ஸாக்டாக நான் எப்படி வரணும் என்ன வரணும் எல்லாமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. அதாங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலுமே திருநெல்வேலி வந்துடுங்க. திருநெல்வேலிலேருந்து அடிக்கடி ஏர்வாடி அங்கே பஸ் அடிக்கடி உங்களுக்கு இருக்குது. ஏர்வாடி ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. திருநெல்வேலிலேருந்து ஜஸ்ட் 1 hour தான் ட்ராவல். ஒன்ஸ் நீங்கள் ஏர்வாடியில் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து இங்கே அடிக்கடி பஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வள்ளியூர் போயும் வரலாம் திருநெல்வேலியிலேருந்து. ஆனால் நீங்கள் ஏர்வாடி போய் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஏர்வாடி இங்கேருந்து இந்த ஈஸியாக அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த ஒன்ஸ் நீங்கள் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு மேலே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 2-3 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரக் பண்ணி போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பி கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்களா, டிக்கெட் ஒரு பர்சனுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிட்டு நம்ம எத்தனை நடந்து போயிட்டுருக்கோம். காட்சி கிடையாது. அப்படி நீங்கள் கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே ஃபால்ஸு, அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்கும். அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஃபால்ஸை பிடிச்சி அங்கே உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேனாலுமே வரலாம். இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு ஒருத்தான பிளேஸ் தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? யாருமே வரமாட்டாங்க, பாம்புலாம் கிடையாது, அது பூச்சி தான். எதனால இருக்கும் இங்கேருந்து கரடி புலி அதிகமாக இருக்கும், நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சொல்லி தான் அனுப்புனாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் ரொம்ப மலைக்கெலாம் போயிடாதீங்க, முன்னாடி இருந்தே குளிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதேமாரி நீங்கள் வரதா இருந்தால் அதுக்கு ஏற்றப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நேராக நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கணும். போகிற வழி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்குது. இந்த வெயில் இல்லாமல் கொஞ்சம் மழை தூர்ற டயத்தில் வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது எங்களுக்கே தான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ ஒரு ஒத்தடி பாதை மாரி போகுது. அந்த ஆட்கள் போயிட்டுருக்காங்களா தெரியுதா? இது என்ன இதுனா, இங்கே ஒரு நம்பி கோயில் ஃபேமஸ். அதாவது இந்த மலை மேலே உங்களுக்கு ஒரு நம்பி கோயில் இருக்கும். அது என்னென்னா மலை போட்டு விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்போ தான் இந்த கோயில் சீசன் டைம், அப்போ தான் நல்லா இருக்கும்பாங்க. இப்பவும் சீசன் டைம் தான், பட் மழை பெஞ்சிருக்கிறதுனால சீசன் டைம் தான். நீங்கள் அந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் கொஞ்சம் மாலை போட்டு விரதம் இருந்து வருவாங்க. இப்போ ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மலை ஏறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபாரஸ்ட்டுக்குலாம் போகிறது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் இது பண்ணி வரலாம், நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். எப்படி வரணும்னா திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் ஏர்வாடி வந்துடணும், இல்லை களக்காடு வந்துடணும். அங்கேருந்து உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, ஓன் வெஹிக்கிளில் நீ டேரெக்டாக இங்கே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோவோ அது பிடிச்சி தான் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பஸ் எதுவும் இருக்கான்னு நான் உங்களுக்கு கேட்டுட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நல்லாயிருக்குங்க. வெயில் இருக்கிறனால கொஞ்சம் மண்டைய பழகு வெயில். ஃபைனலாக நம்ம குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. சூப்பரான பிளேஸு, ஒருத்தான பிளேஸு. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக ஃபேமிலியெலாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. அதுவும் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது நியர்பை நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன்.
ஆனால் சூப்பராக இருக்குங்க, ஒர்த்தாக இருக்குது. தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே வந்து கரடி அது மட்டும் இல்லாமல் புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக தான் அங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எனக்கு ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இப்படியுமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா தைரியமாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஒருத்தான பிளேஸுங்க, சூப்பரான பிளேஸு. எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸெல்லாம் நியர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சூப்பராக குளிக்கலாம், எல்லாருமே குளிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் குளிக்கலாம், அங்கே கூட்டமே இருக்காது. பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நின்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் சேஃபாக குளிச்சுட்டு வரலாங்க. வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து நான் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். 7 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக நான் வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 7 நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.